ஹலோ நம்ம பாக்ஸிம் சேனலில் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். அது நேற்று ஈவினிங் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ரொம்ப எமர்ஜென்சி அர்ஜென்ட், அதாவது ஹேக்கர்ஸ் வந்து என்னோட பணத்தை வந்து எடுத்துட்டாங்க, ப்ளீஸ் ரிப்ளை மீ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் போய் இன்ஸ்டாகிராம் வாங்க நண்பா பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் அவரோட பிரச்சனையை வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதாவது அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். அதாவது ஹேக்கர்ஸ் வந்து இப்படியெல்லாம் நம்மளோட பணத்தை வந்து திருடுவாங்களா அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த ஹேக்கிங் லிங்க்குள்ளே லைவாக போய் எப்படி எதனால் நடந்தது, இது எப்படி நம்மளோட பணத்தை வந்து திருடுனாங்கிறத லைவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தவறு வந்து நமக்கு நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறத பற்றி எக்ஸ்பிளைனிங்காக சொல்கிறேன். ஸோ இவருக்கு நடந்த இதே ஒரு சம்பவம் வந்து நாளைக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ப்ரோ அமேசான் சைட்லேருந்து வந்த போல் க்ரோமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நான் வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கிறதுக்காக நான் அந்த லிங்க்கில் போனேன். லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருந்துச்சு ப்ரோ. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து புக் பண்ணேன். புக் பண்ணும்போது என் பேமெண்ட்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. லிங்க் வந்து கரெக்டாக அமேசான் வெப்சைட் போல் ஒர்க் ஆச்சு. சைட்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஆர்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து என்னுடைய ஆர்டரே இல்லை. நான் லாகின் பண்ணி கரெக்டாக நான் அமேசான் ஆப்பில் லாகின் பண்ணி பார்த்தாலும் என் ஆர்டரே இல்லை. என் ஆர்டர் ட்ராக் பண்ணி பார்த்தாலும் இல்லை ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டிருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிறது தான் என்கிட்ட சொன்னார். அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது எனக்கு அவர் கால் பண்ணிட்டு, ப்ரோ இந்த மாதிரி ஒரு அமேசான்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 800 GB ஹார்ட் டிஸ்க் வந்து 1500 சேல் பண்ணுறதா ஆஃபரில் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, 800 GB 1500 சேல் பண்ணுறாங்களே அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி போனேன். அமேசான் சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். அந்த அட்ரஸ் டெலிவரி அட்ரஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டு டெலிவர் டு திஸ் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன். பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போச்சு. பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனது, பட் ஆனால் வந்து பேடிஎம்மில் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. சரி, நானும் சரி என் பேடிஎம் வேலெட்டில் மணி இல்லை, அதனால் என் கார்டுலேருந்து பேடிஎம் வேலெட்டுக்கு மணி 1500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேடிஎம்லேருந்து பே பண்ணேன். யுவர் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அமேசானில் ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பிளேஸ்டு வரும்ல, அதே மாதிரியே வந்துச்சு. திருப்பி நான் அந்த க்ரோம் ப்ரௌசர்லேருந்து வெளியே வந்துட்டு அமேசான் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு ஆர்டர் டீட்டெயில்ஸில் போயிட்டு நான் ஆர்டரை டேக் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே அங்கே இல்லை. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு வந்து பேடிஎம்மில் மணி டிரான்சாக்ஷன் ஆனதுக்கான எஸ்எம்எஸ்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தார். நான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அமேசான் சைட்டுக்குள்ளே போய் ஆர்டர் பண்ணங்கிறாரு. பேடிஎம் எனக்கு அமேசானில் பேடிஎம் மட்டும் தான் பேமெண்ட் ஆப்ஷனில் வந்ததா, வேறு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் வந்திருக்குமே, இவர் என்ன பேடிஎம் மட்டும் சொல்கிறாரு. எனக்கு ஒரு கன்ஃபியூஸ், எனக்கு ஒரு சொல்கிறது சரியாக புரியல. அதுக்கப்புறமேட்டு தான் நான் சொன்னேன், ப்ரோ உள்ளே போகும்போது மட்டும்தான் அமேசான் சைட்டு மாதிரி இருந்தது, பட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அது அமேசான் சைட்டு மாதிரி தான் இருக்குது, பட் அது வெறும் இமேஜ் தான் இருக்குது, பட் எந்த ஒரு ஆப்ஷனும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு தான் நான் கேட்டேன், இது வந்து அமேசான் சைட்டே இல்லையா அப்படின்னு. இல்லை ப்ரோ, அது அமேசான் சைட்டே கிடையாது, க்ரோமில் போகுது அப்படின்னு சொன்னார். சரி, நீங்கள் ரீசெண்டாக வந்து ஏதாவது ஒரு அன்கோன் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிங்களா, இன்ஸ்டால் பண்ணிங்களா, ஏதாவது அன்கோன் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இந்த ஆட்லாம் வந்துன்னா ஏதாவது ஆடு கிளிக் பண்ணி ஏதாவது ரீடைரக்ட் ஆச்சா, ஏதாவது பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி கேட்டுச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ப்ரோ, ரீசெண்டாக வந்து நான் ஒரு சைட்டில் வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் ஆர்டிக்கலை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். சைடில் வந்து ஒரு ஆடை வந்து கிளிக் பண்ணேன். அது கிளிக் பண்ணதும் அது எங்கெங்கேயோ அப்படியே ரீடைரக்ட் ஆகி போச்சு, ஒரு சைட்டுக்குள்ளே போச்சு. அது பாட்டுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அலோன்னு கேட்டது. நான் பேக்கில் வந்தால் கூட பேக்கில் வர முடியல. நான் வந்து அதை அலோன்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் பண்ண ஒரு சின்ன தப்பு, அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து அலோன்னு கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா, அங்கே பண்ண ஒரு சின்ன தப்பு தான் இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு. இவரோட பணத்தை திருடிய ஹேக்கர்ஸ் வந்து அந்த லிங்க்கை வந்து எந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு சைட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் எப்படிலாம் அதை வந்து ஏமாற்றி இருக்காங்க அப்படிங்கிறத லைவாக அந்த லிங்க்குள்ளே போய் நான் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு அதை சொன்ன பிறகு இந்த மாதிரி ஒரு தவறு வந்து நமக்கு நடக்காமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரி இதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஒரு சைட்டில் வந்து பிளாக் ஸ்பாட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு.
சைடில் ஒரு சின்ன ஆடு வந்துருக்கு, அது தெரியாமல் கிளிக் பண்ணிட்டார். கிளிக் பண்ணதும் அந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு அன்கவுண்ட் சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ போனோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுடைய அலோவ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வந்து அலோன்னு கேட்டுகிட்டே இருந்தது. இது வந்து ஒரு பேக்கில் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பேக்கில் வந்து வர முடியல, திரும்ப அந்த நோட்டிஃபிகேஷனே தான் வந்துட்டு இருக்குது. அவரும் சரின்ட்டு தெரியாமல் அலோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. இதை கொடுத்ததுனால தான் இதுக்கு மேலே நடந்த எல்லா பிரச்சனையும். அந்த சைட்டில் வந்து அவர் அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அலோ பர்மிஷன் கொடுத்ததுனால தான் அமேசான்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் சேல் ப்ராடக்ட் வந்துருக்கிற மாதிரியான ஒரு அமேசான்லேருந்து நிஜமாலுமே அந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் இவருக்கு வந்திருக்குது. பட் ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா அமேசான்லேருந்து வந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் மேலே இருக்கக்கூடிய சைட்டு பார்த்திங்கன்னா வேற ஒரு சைட்டு. ஸோ அவர் அந்த சைட்டை பார்க்காம அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஆஃபர் மட்டும் பார்த்துட்டு உடனே கிளிக் பண்ணிட்டார். ஓகே கேஸ், அவர் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி போனால் சைட்டோடைய லிங்க் வந்து இது தான். அப்படியே HSL பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து நமக்கு ஷேர் பண்ண ஒரு லிங்க் மாதிரி இருக்குது. அதாவது அமேசான் டமாக்கா 2019 போட்டு வின் ப்ராடக்ட் இன் 10% அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ லைவாக வந்து அந்த ஹேக்கர்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த சைட்டை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். அந்த சைட்டை கிளிக் பண்ணி வந்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு அமேசான் சைட்டுக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. ஸோ அமேசானில் எப்படி அந்த ஹோம் பேஜில் இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 லைன் ஐக்கானை கிளிக் பண்ணுற பாருங்கள், அந்த சர்ச் பார் கிளிக் பண்ணுற பாருங்கள், எதுவுமே ஒர்க் ஆகாது. அங்கே இருக்கிறது எல்லாமே வெறும் இமேஜ் மட்டும்தான் இருக்குது இங்கே. பட் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 74,000 ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 1,499 ரூபாய்க்கு தரதாக சொல்லியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S9 பார்த்திங்கன்னா 62,500 மொபைலை வெறும் 1,399 ரூபாய்க்கு தரதாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 90% ஆஃபராமா. ஸோ இதை பார்த்தோன்னே நாம் என்ன நினைப்போம், பரவாயில்லையே 74,000 ஃபோனு 1,499 ரூபாய்க்கு தராங்கன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஐயோ அந்த சேல் வந்து முடிச்சிட போகுது அப்படின்ட்டு உடனே கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அந்த ஆப்பிள் ஐஃபோனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா அந்த அமேசானில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணால் எப்படி ஒரு பேஜுக்கு போகுமோ அதே மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து போயிருக்குது. எல்லாமே HSL நம்ம அமேசானில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பை நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த லோக்கோடைய அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு அவரும் இந்த டெலிவரி டு திஸ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்த பிறகு பேமெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா COD, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதுவுமே இல்லை. பேடிஎம் வந்து பே பண்ணுற மாதிரி மட்டும் தான் வந்துருக்கு. சரி ஏதோ ஆஃபர் போல் 800 GB ஹார்ட் டிஸ்க் வந்து 1,500 தரும்போது பேடிஎம்மில் ஒரு ஆஃபர் போலன்ட்டு உடனே வந்து ஒரு பேடிஎம்மில் வந்து மணி வேலெட்டில் ஆட் பண்ணி அவர் வந்து ஆர்டர் பண்ணிட்டார். ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பிளேஸ்ட்டு நமக்கு வருமோ HSL அதே மாதிரியே வந்துருக்கு. சரி இந்த க்ரோம் ப்ரௌசரை வெளியே விட்டுட்டு வந்துட்டு சரி நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து ட்ராக் பண்ணலான்ட்டு அமேசான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு யுவர் ஆர்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஆர்டர் பண்ணதுக்கான ப்ராடக்ட்டே இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை ஆர்டர் பண்ணதா. அப்புறமேட்டு தான் இந்த சைட்டை மறுபடியும் வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான சைட்டு, மேலே இருந்தது எல்லாமே ஒரு இமேஜ், முன்னேந்தது எதுவுமே இல்லை, மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மணி வந்து ஹேக்கர்ஸ் வந்து திருடி இருக்காங்க. ஓகே கைஸ், அதாவது ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட பணத்தை திருடுறதுக்கு பல வழிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நூதன திருட்டு தான் இப்போ நடந்தது. அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை ஆசை காட்டி அந்த சைட்டுக்குள்ளே வர வச்சு நம்மளோட பணத்தை வந்து திருடிட்டாங்க. அந்த திருடின பணத்தை நம்மளால் ரிட்டன் ரீஃபண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து அவங்களோட லிங்க் வந்து ரீடைரக்டாக அதில் பை நோன்னு கொடுத்தோன்னே அவங்களோட பேடிஎம் வேலெட்டில் மணி ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பேடிஎம்மையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அமேசானையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ நாம் பண்ண தப்புக்கு நாம் தான் அனுபவிச்சு ஆகணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நமக்கு நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னா, அதாவது நாம் வந்து க்ரோம் ப்ரௌசரில் ஒரு சைட் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு செக்யூரான சைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான சைட்டில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள் போகிறீங்கன்னா, அதாவது போன் சைட்டு வேறு ஏதாவது சைட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது வந்து ஆடு வந்து அதில் வந்ததுன்னா அந்த ஆடெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது தெரியாமல் லிங்க் கிளிக் பண்ணி ரீடைரக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டெனி அலோன்னு கேட்டு இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் தயவு செஞ்சு வந்து அலோவ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, இந்த ஒரு நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த மாதிரி எதுவும் கொடுத்துடாதீங்க. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேக்கில் வந்தாலும் ரீடைரக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா க்ளோஸ் டேப் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அன்கோன் அப்ளிகேஷனோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து உங்களோட மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்களோட செட்டிங்ஸில் வந்து அன்கோன் சோர்ஸுங்களுடைய ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மால்வேர் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணால் அலோவ் பண்ணாது. நம்ம ஒரு நாளைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நிறைய சைட்டு ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஏதோ கை தவறி ஏதோ ஒரு பர்மிஷனை வந்து அலோவ் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் வந்து அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து உங்களால் வந்து டிசேபிள் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட்டு ஒரு செக்யூரான ப்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு செக்யூரான ஒரு ப்ரௌசர்னால் அது வந்து க்ரோம் ப்ரௌசர் மட்டும்தான். ஸோ அதில் இல்லாத ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரே வந்து யூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய லிங்க், அதாவது ஃப்ரீ ரீசார்ஜ், ஃப்ரீ டேட்டா அப்படின்னு சொல்லி நிறையா லிங்க் வரும். அந்த மாதிரி லிங்க்கை தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி அமேசான் வந்து ஆஃபரு ஃப்ளாஷ் சேலு 50,000 மொபைல் வந்து 2000க்கு தராங்க, இந்த மாதிரிலாம் நிறைய வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணாதீங்க. அதாவது ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட மொபைலோ டெவிஸோ வந்து ஹேக் பண்ணுறதுக்கு 80% வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணி தான் வந்து ஹேக் பண்ணுறதா ஒரு கால்குலேஷன் சொல்லுது. ஸோ அப்போ நம்ம ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட பணத்தை திருடுறதுக்கும் நம்மளோட மொபைலோ டெவிஸோ வந்து ஹேக் பண்ணுறதுக்கும் நாம் தான் வந்து வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரோம். ஸோ இதுக்கு ஒரே வழி வந்து நாம் வந்து அவேர்னஸாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து தடுக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இவருக்கு நடந்த இந்த ஒரு நிகழ்வு நாளைக்கு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ உங்களுடைய ரிலேஷனுக்கோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து நடக்கலாம். ஒரு 1500 இவருக்கு வந்து மணி வந்து ஹேக்கர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. அந்த 1000ங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் தான். அந்த 1000 வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு, ஒரு அவேர்னஸ் இல்லாதனால ஒரு சின்ன தப்பு ஈஸியாக வந்து தூக்கிடுறாங்க மணியை. தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அண்ணன் உங்களோட ஃப்ரெண்டு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிக்காங்க நண்பா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு நன்றி. அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.